இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் வாழ்க்கையில மேடம். ராசியில உட்கார்ந்து இருக்கிற ராகு இந்த 2025-26 குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. வீட்டுக்குள்ள போனாலே டைவர்ஸுனே பிச்சை, எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. சூப்பரா சொல்லியிருக்கீங்க. கும்பராசிக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க, இல்ல இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இன்னும் சூப்பரா அமையும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? முக்கியமா ராகு தான் பெரிய ப்ராப்ளம் மேடம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால செல்லமா அழைக்கக்கூடிய நம்மளுடைய ராம்ஜி சுவாமிகளை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு ஆன்மீக பரிகாரத்துல. உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு சார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நிறைய பேர் நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸாவே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள், சந்தோஷமாவும் ஒரு ஸ்மைலோட கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னைக்கு என்ன சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் சார், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம், நிறைய பெயர்ச்சி பலாபலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில இப்ப வரக்கூடிய சித்திரை முதல் நாள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் வாழ்க்கையில மேடம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா, அண்ணே அது ஒரு 100 ரூபாய் எடுத்து அப்படி டிஃபன் சாப்பிட்டு வரேன் அப்படிம்பாங்க. நேர்மையின் மறு வடிவம் இவர்கள். என்னத்தை செய்கிறது, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது முகேஷ் அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் புகையிலைய வாழ்க்கையை அழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த ராகு பகவான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். ராசியில் உட்காந்துருக்கிற ராகு இந்த 2025-26 குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. வீட்டுக்குள்ள போனாலே டைவர்ஸுனே பிச்சை, எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸ் எல்லாத்தையும் மாறப்போகுது. முக்கியமா ஒய்ஃப் கூட ராசியாக போறீங்க. பாயிண்ட் நம்பர் 1 அதான். நீங்க இனிமே என்ன திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தலைவன் தலைவி படத்துல வர மாதிரிதான். ஆமா, நான் காலையில நான் கோர்ட்ல பார்த்தேன், ஆமா டைவர்ஸ் மத்தியானம் வந்தேங்க, அவரு எங்க போயிட்டேன்னு கேட்டாரு, எனக்கு மனசே கேட்கல, ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சும்மாவே விளையாட்டுக்கு டைவர்ஸ் பண்றது, விளையாட்டுக்கு சேர்ந்துக்கிறது. நீங்க எப்படின்னா இந்த வருடம் உங்களுடைய இல்லற வாழ்க்கை இருக போகிறது. டபுள் ஸ்ட்ராங் ஆக போறீங்க. இதுமே இந்த சண்டையெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, நமக்குள்ள வர சண்டையெல்லாம் ஒரு சண்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவுக்கு போவீங்க. இந்த பாயிண்ட் நம்பர் 1. 2ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் மேடம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 2ஆம் இடமாகப்பட்ட பொருளாதாரம்ங்கிற இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 2, 3, 4 பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அடடா. அப்போ என்ன ஆகுது, லைஃப்ல அடுத்த லெவல் போறீங்க. ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி. இனிமே பாருங்க, அடிச்சு விளையாட போறீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அடுத்ததாக இந்த சனி பகவான் என்ன பண்றார், 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையா 8 பார்க்கிறார். 8ங்கிறது ஆயுள் பாவம். ஆயுள் பாவத்தை சனி பகவான் பார்க்கும்போது உடம்ப தெம்பு பண்றார். உடம்பு இல்லை, ஆயுள் பாவத்தை டைட் பண்ண. அடுத்ததாக சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு கும்பத்துக்கு 11ஆம் இடத்தை இப்பொழுது பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நல்ல 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 நண்பர்களை பார்ப்பேன். இது வரைக்கும் இது கூடலாம் சேர்ந்து நான் எவ்வளோ நாளும் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார், இப்போதான் சார் நான் கரெக்டான ரூட்டில் போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். முக்கியமான விஷயமே மேடம், குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். நீங்கள் எந்த கம்பெனியில் வேலைக்கு போனாலும் சரி, இது வரைக்கும் எந்த கம்பெனியில் இருந்தீங்க, மேக்கரான் கம்பெனியில் வேலை பார்த்தீங்க. இப்போ என்ன கம்பெனியில் வேலை கிடைக்கும் போது வேறு கம்பெனியில் கிடைச்சா போயிருங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். வேலையை அப்படியே தூக்கி மாற்றி விடுவார். புது வேலை கிடைக்க போகுது. அந்த புதிய வேலையில் நீங்கள் தான் டான். அங்கே நீங்கள் இந்த கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராக இருந்த நீங்கள் அங்கே சீனியர் இன்ஜினியராக இருக்கீங்க, ஏஜிஎம்மாக இருக்கீங்க. அந்த லெவலில் அடுத்த டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன்லாம் கொடுக்குறேன். அடுத்ததாக இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவர் என்ன பண்ணுறார், உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா தனஸ்தானம். காசு, பணம், திட்டு, மணி. கும்பராசிக்காரர்கள் ஃபினான்ஷியல் நீடை ஃபுல்லாக குரு சரி பண்ண போகிறார். முக்கியமாக இந்த ராசியிலே ராகு, இந்த ராகு புராணத்தை சரி பண்ணுவார்.
12ஆம் இடத்துக்கு கொண்டு வந்துருவார் ஆஃப்டர் திஸ் டிசம்பர். இனிமேல் ராகுவால் இந்த குடும்பம் டிஸ்டர்ப் ஆச்சு. டெய்லி சாயந்தரம் ஆனால் தீர்த்தவாரி அதெல்லாம் போயிடுத்து உடம்பு வலு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் கெட்டதை நோக்கி கெட்டதெல்லாம் விட்டுட்டீங்க, நல்லதை நோக்கி போகிறீங்க போன்ற எண்ணங்கள் வரும். ராகு பகவான் மிக அற்புதமான விஷயங்களை பண்ண போகிற கும்பராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க. சூப்பராக சொல்லியிருக்கீங்க. கும்பராசிக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இன்னும் சூப்பராக அமையும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? முக்கியமாக ராகு தான் பெரிய ப்ராப்ளம் மேடம். ராகு தான் இவர் நம்ம எண்ணங்களை மாற்றக்கூடியவர், அதிகப்படியான போகங்களை தரக்கூடியவர் ராகு. அந்த பேரே போகாதிபதியின் பேர். அப்போது சில தவறான விஷயங்களோட தொடர்புகள், தவறான விஷயங்களோட சம்பந்தங்கள், தவறான விஷயங்களை தொடர்றது, தேவையில்லாமல் இரவு நேரங்களில் பசங்களோட பொழுதை கழிக்கிறது, இந்த மாதிரியான வீட்டுக்கு ஆவாத வேலை எல்லாத்தையும் செய்கிற குணத்தை கொடுக்கறது எல்லாம் இந்த ராகு தான். அதனால் இவங்க ப்ரொஃபஷனலாக மாறினா தான் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். குடும்பம் விட்டால் வேலை, வேலை விட்டால் குடும்பம், இப்படி தான் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா குரு பகவான் இவர் ராகு பகவான் காலில் விழணும். ராகு யாருன்னா திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும், அல்லது இவர்கள் ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற புத்து மண் எடுத்து ஒரு பேக்கெட்டில் கட்டி தலைக்கடியில் வச்சுக்கணும். அதர்வைஸ் புற்று மண்ணை வந்து எங்கே போனாலும் பேக்கெட்டில் போட்டு போகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ராகுக்கு இவர்கள் உண்மையாக இருக்கிறார்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவர்களை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அசுர தயாநிதினு பேர் இந்த ராகு. ராகுங்கிறது எப்படின்னா ஒரு நெருப்பை போல. இந்த நெருப்பை நீங்கள் காட்டை எரிக்கவும் பயன்படுத்தலாம், அல்லது ஒரு விளக்கேற்றவும் பயன்படுத்தலாம். இந்த நெருப்பு எப்படின்னா அந்த மாதிரி ராசியில் ராகு வரும் பொழுது காலையில் எந்திரிச்சு இப்போ பாரா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் மனப்பான்மையோட ஜெயிச்சவங்களும் ராகு பீரியட்ல உண்டு. அல்லது அப்படியே ரிவர்ஸ் ஆகி வாழ்க்கையை ஃபன் பண்ணிக்க ஆரம்பிச்சவங்களும் உண்டு. ஸோ அதை அவங்கவுங்க மனநிலையாக தான் கர்மாங்கிறது. ஸோ இப்போ என்னதான் கிரகங்கள் உங்களுக்கு பொன்னான விஷயங்களை அள்ளி கொடுத்தாலும், எல்லாமே கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு பணமாக வந்தாலும், அந்த பணத்தை நீங்க என்ன பண்ண போறீங்கிறது தான் வாழ்க்கையினுடைய ட்விஸ்டே. மேற்கொண்டு தொழிலையே போட்டு இன்னும் தொழிலில் ஸ்டெப் அப் போனீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க. ஸ்டெப் அப்லாம் வேண்டாம் சார், அதான் சம்பாதிச்சிட்டோம்ல, ஜஸ்ட் ஜாலி பண்ணலாம். இந்த ஜாலிங்கிற வார்த்தையை அப்படி கட் பண்ணி கீழே போட்டுருங்க. நோ ஜாலி. ஒன்று ஜாலியே கிடையாது, ஜாலிக்கு பதிலாக ஜோலி ஆயிருங்க. ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். வேலை மேலே மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வேற எதுவும் யோசிக்கக்கூடாது. இதை நீங்கள் நெஞ்சில் எழுதிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 100க்கு 100 மார்க். சூப்பர். இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்ரீமடம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தினம் இங்க வந்து நித்திய யாகங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. தினமும் நடக்கக்கூடிய இந்த யாகத்துல நீங்க கலந்துக்கிறதால நிறைய பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல இங்க நடக்கக்கூடிய யாகத்துல கலந்துகிட்டு என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, கண்டிப்பா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நித்தியமா நடக்கக்கூடிய இந்த யாகத்துல நீங்க எல்லாரும் கலந்துகிட்டு உங்களுக்கான விஷயங்களை, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.